வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 13. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல், காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் அப்படின்ற டூலை தான் நம்ம பவர் குவெரியில் பார்க்க போகிறோம். எக்ஸலில் ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். பட் ஃப்ளாஷ் ஃபில்லால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளால் பண்ண முடியும். அது என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்காக நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் ஃபைல் இது தான், எக்ஸாம்பிள் டேட்டா செட் இது தான். இந்த காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போதே என்ன சொன்னேன்னா, அந்த ஃப்ளாஷ் ஃபில் எக்ஸலில் ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ண நண்பர்கள் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த காலமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டயர் மாடலில் ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஒரு நம்பர், அதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபா நியூமரிக். சப்போஸ் இதில் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக எடுக்கணும், இல்லை இந்த நம்பரை மட்டும் தனியாக எடுக்கணும், இல்லை இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த ஆல்ஃபா நியூமரிக் மட்டும் தனியாக எடுக்கணும்னா நார்மலி நம்ம வந்து டெக்ஸ்ட் டு காலம் பண்ணுவோம், இல்லை ஃப்ளாஷ் ஃபில் எக்ஸலில் வச்சு பண்ணோன்னா இட் வில் டூ இட். பட் ஃப்ளாஷ் ஃபில்லில் ஒன்ஸ் நான் அவுட்புட் கொண்டு வந்துட்டு சப்போஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவுட்புட் வரல சில இடத்துல அப்படின்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது. பட் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளில் அந்த கரெக்ஷன் நம்மளால் பண்ண முடியும். கரெக்ட் பண்ண உடனே தன்னைத்தானே அது லாஜிக்கை அப்டேட் பண்ணிக்கிட்டு அது கரெக்டான ஆன்சரை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த டேட்டா செட்டை லோட் பண்ணி நம்ம பவர் குவெரி எடிட்டரில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் நம்ம இப்போ ஒரு புது எக்ஸலில் இருக்கோம். நம்ம பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணிடலாம். டேட்டா டேப்பில் இருக்க கெட் டேட்டா, லான்ச் பவர் குவெரி எடிட்டர். இப்போ பவர் குவெரி எடிட்டரில் இருக்கோம். ஹோம் டேப்பில் நியூ சோர்ஸ் ஃபைல் எக்ஸல் ஒர்க் புக். நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் ஃபைல் இது தான். ஸோ சூஸ் பண்ணிவிட்டேன், இம்போர்ட் கொடுத்துட்றேன். இப்போ எந்த ஷீட்டில் டேட்டா இருக்குதுன்னு கேட்க போது ஆப்வியஸ்லி ஷீட் 1ல் இருக்குது. பட் ஷீட் 1 சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ டேட்டா உள்ளே லோட் பண்ணிட்டோம். இது ஒரு சிம்பிள் டேபிள் ஸ்ட்ரக்சர் டேட்டான்றதால பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த ப்ரொமோட்டிங் ஹெட்டர்ஸ் அண்ட் சேஞ்ச் டைப் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு. அதனால் அதை வச்சுட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இந்த காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோட் காலமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐ எம் யூஸிங் தி ஆப்ஷன் மூவ் டு தி எண்ட். ஸோ தட் நமக்கு இந்த ப்ராசஸ் பார்க்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா லெஃப்ட் ரைட்டு நான் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த காலம் லாஸ்ட்டில் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுக்கணும். ஐடியலி நம்ம பவர் குவெரியிலே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பிஃபோர் த டீலிமிட்டர், ஆஃப்டர் டீலிமிட்டர், ஸ்ப்ளிட் பை டீலிமிட்டர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே டூலில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள். ஸோ காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் த ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ வேல்யூ. ஸோ இதை வந்து ஒரு செப்பரேட் காலமாக தான் கொண்டு வர முடியும், இருக்கிற காலத்திலே நம்ம பண்ண முடியாது. ஸோ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஆட் காலமில் தான் இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ எந்த காலம்லேருந்து நம்ம கொண்டு வரணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஆட் காலம் வரணும், காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுத்த உடனே நமக்கு வெயிட் பண்ணோம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரைட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் இன்புட் காலம். இப்போ நம்ம சாம்பிள் அவுட்புட் கொடுக்கணும். நான் சாம்பிள் அவுட்புட் டைப் பண்ணுறேன், பாருங்கள். SUMMER சம்மர்னு அடிக்கிறேன். என்டர் அடித்த உடனே இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி நான் எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அதுவே புரிஞ்சுக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எடுத்து கொடுத்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா தென் தி ஆன்சர் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் வித் மீ. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன், சீசன்ஸ். இப்போ அதே மாதிரி எனக்கு இந்த ஆல்ஃபா நியூமரிக் எடுக்கணும் அப்படின்னா இந்த காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் காலம், காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் ஃப்ரம் செலெக்ஷன். மறுபடியும் என்ன பண்ணுறோம், டேட்டாவோட லாஸ்ட்டுக்கு போகிறோம். இங்கே இருக்க நம்ம கோடு, இதுதான் நம்மளோட இன்புட். இப்போ ஒரு சாம்பிள் அவுட்புட் கொடுக்க போகிறோம். அந்த சாம்பிள் அவுட்புட் பார்த்தோன்னா 55R16 கரெக்டுங்களா? R16 கேபிட்டல் R 16 அடித்த உடனே எவ்ரி திங் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இஃப் ஐ எம் ஓகே வித் இட் ஐ எம் கோனா கிளிக் ஓகே, தென் ஐ எம் கோனா கிவ் ரீநேம் இட் ஆஸ் வேர்ஹவுஸ். சரி, அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் வச்சு நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும். சரி, இதே காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளை வச்சு நம்மளால் கேஸ் சேஞ்சிங் பண்ண முடியும். அப்பர் கேஸ் டு லோவர் கேஸ், லோவர் கேஸ் டு ப்ராப்பர் கேஸ், லோவர் கேஸ் எல்லாமே பண்ணலாம்.
இதுக்கு தான் அகெயின் திருப்பியும் டிஃபால்ட் டூல்ஸ் இருக்கே சார், இது எதுக்கு யூஸ் பண்ணோம்? இது எதுக்காக சொல்ல வரேன்னா, காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளில் 3 டூலோட ஒர்க்கை சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி இந்த கேஸ் சேஞ்சிங் பண்ணுவாங்க. சில பேர் அதோட அதுக்கான எக்ஸாக்ட் டூலை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, இந்த காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பர் கேஸில் இருக்குது. எனக்கு ஃபுல்லாகவே அப்பர் கேஸ்க்கு மாற்றணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஆட் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள், ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நான் இன்புட் காலம் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த வேர்ட் சம்மர் அப்படின்றத கம்ப்ளீட்டாக கேபிட்டல் லெட்டரில் அடிக்கிறேன். என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் மாற்றிடுச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. சரி, இது மட்டும்தான் பண்ண முடியுமா? வேறு ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ கேஸ் சேஞ்சிங், எக்ஸ்ட்ராக்ஷன், இதை தவிர கண்டிஷன் செக்கிங்கும் பண்ண முடியும். அதால் இந்த கண்டிஷனல் காலம் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷனல் காலமில் பண்ணுறத நீங்கள் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளில் கூட பண்ணலாம். சரி, அது எப்படி பண்ணுறது? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள், இந்த கேஸில் வந்து நமக்கு டோட்டல் காஸ்ட் பர் யூனிட்ஸ்னு ஒரு காலம் இருக்குது. இதில் 30க்கு மேலே இருந்ததுன்னா எனக்கு ஹைன்னு வரணும், 30 கீழே இருந்ததுன்னா லோன் வரணும். ஸோ 2 கேட்டகரியாக காஸ்ட் கேட்டகரி பிரிக்கிறோம். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஆட் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள், செலெக்ஷன். இப்போ நான் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் வேல்யூ 34.25. ஸோ நான் என்ன டைப் பண்ணுறேன்? ஹை அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போது எதுவும் கெஸ் பண்ணாது. அடுத்து இந்த 28.79 லோ அப்படின்னு அடிக்கிறேன். இப்போவும் எதுவும் கெஸ் பண்ணாது. இன்னும் அதால் லாஜிக்கை தீர்மானமாக கொண்டு வர முடியல. 2வது இன்புட்டும் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஹைன்னு வந்திருக்கு. ஓகே, 28 இதெல்லாம் லோன் வந்திருக்கு. இதெல்லாம் லோன் வந்திருக்கு. 31.35 அது லோன் வந்திருக்கு. அது 30க்கு மேலே இருக்குது. ஸோ இதை தான் நான் மீன் பண்ணேன். நம்ம வந்து அவுட்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ளாஷ் ஃபில் இதால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. பட் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண தன்னோட லாஜிக் அது வந்து தானே மாற்றிக்க ஆரம்பிக்கும். அவுட்புட்ஸ் மாறுறதை உங்களால் இப்போ பார்க்க முடியுங்க. பாருங்கள், மாறிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ண அவுட்புட் தானே அது அப்டேட் பண்ணிக்குது. ஸோ எல்லாம் அப்படியே ரேண்டமாக செக் பண்ணுறேன். 30.42 பார்த்திங்கன்னா லோவில் இருக்குது. அதை ஹைன்னு மாற்றுறேன். மறுபடியும் எங்கெல்லாம் எனக்கு சேஞ்ச் வேணுமோ அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 30க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஹைன்னு வந்திருக்கு. 30க்கு கீழே இருக்கிறதெல்லாம் லோன் வந்திருக்கு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸோ கேஸ் சேஞ்சிங்ஸோ இந்த மாதிரி டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு மேலே அது எந்த ஃபார்முலா வச்சு அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுதுன்றதையும் காமிச்சிடும். பட் எக்ஸலில் ஃப்ளாஷ் ஃபில் நமக்கு தெரியாது என்ன லாஜிக்கில் பண்ணுதுன்னு. பட் பவர் குவெரியில் அது என்ன லாஜிக்கில் பண்ணுதுன்றதை காட்டுது பாருங்கள். நான் கடைசியாக போய் அப்டேட் பண்ண வேல்யூவை தான் பேஸ் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து அது பண்ணுது. அப்படின்னா 30.42ஓட வேறு ஏதாவது கம்மியான வேல்யூ என்னோடய டேட்டா செட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்துட்டு லோவில் தான் இருக்கும், ஹையில் இருக்காது. நான் போய் அதை ரேண்டமாக செக் பண்ணி மாற்றணும். ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன பிரச்சனைனா, நம்ம நிறைய ஹை லோன் மாற்றி அவுட்புட்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னோட ஒப்பீனியனில் நீங்கள் கண்டிஷன் செக்கிங்க்கு தயவு செஞ்சு ஃப்ளாஷ் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிஷன் காலம் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு கோ ஃபார் இட். இல்லை கஸ்டம் காலம் வழியாக போய் இஃப் தென் எல்ஸ் இஃப் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பெட்டரான சாய்ஸு. பட் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ன்றது ஒரு ஆப்ஷனல் டூல் மாதிரி. எப்போல்லாம் அது யூஸ் பண்ணணும்னு தோணுதோ யூ கேன் யூஸ் இட், பட் இட்ஸ் நாட் அ மேண்டேட்ரி டூல். உங்களில் யாராவது பவர் குவெரியில் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி இது காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிளில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது சினாரியோ நீங்கள் ஏதாவது கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வியூவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம், நானும் உங்கள்கிட்டருந்து கற்றுக்கலாம். ஸோ நான் இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான விஷயம் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பெருசாக எதுவும் பார்த்ததில்லை. பிகாஸ் வாட் எவர் வீ கேன் டூ இன் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் அது ஃபங்க்ஷனில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சும் பண்ண முடியும். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம். இது வரைக்கும் நான் பார்த்ததுலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோடய ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்லாத ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் கோட்லேருந்து நம்ம ஆல்ஃபா மட்டும் எடுக்கணும் இல்லை நம்பரை மட்டும் எடுக்கணும்னா
கண்டிப்பாக அந்த இடத்துல காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணோம். பட் மேலே போய் நம்ம அந்த கண்டிஷன்ஸை பார்க்கும்போது இட்ஸ் குவைட் ஹெஃப்டி, பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஃபார்முலாஸ். அதுக்காக தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் என்னென்ன பண்ணணுன்னு காமிச்சேன். இட் கேன் டூ எக்ஸ்ட்ராக்ஷன், இட் கேன் டூ கேஸ் சேஞ்சிங், இட் கேன் ஆல்சோ டூ கண்டிஷன் செக்கிங். பட் நம்ம அக்ரி பண்ணிக்கிட்டது கேஸ் சேஞ்சிங்க்கும் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. பட் கண்டிஷன் செக்கிங்க்கோ இல்லை அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கோ அந்தந்த டூலை யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.